ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய முதல் வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் மேல் இரக்கப்பட்டு அவருடைய பெரிய கிருபையினால் இந்த மனித இனத்தை நேசித்ததினால் தமது ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் இந்த பூமிக்கு வந்து சுமார் 2026 வருடங்கள் ஆகிறது. அதைதான் இன்று நம்ம கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்று சொல்லுகிறோம், கிபி என்று. இப்படி இருக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 500 வருடங்களுக்கு முன்பாக இந்த வேத பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலில் குழந்தையாக பிறக்க போகிறார் என்ற செய்தி ஏசாயா தீர்க்கதரிசியினால் 500 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டது. அவர் பிறப்பார் என்று மட்டுமல்ல, அவர் என்ன செய்வார், அவர் எப்படி இருப்பார், என்னவெல்லாம் செய்வார் என்று அவரை பற்றின பல செய்திகள் இந்த வேத பகுதியில் முன்கூட்டியே, அதுவும் 500 வருடங்களுக்கு முன்பே பிதாவாகிய தேவனால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஏசாயா தீர்க்கதரிசிக்கு. அவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் மீட்பர். இஸ்ரவேலர்கள், அதாவது இஸ்ரவேலர் ஆபிரகாம் ஐயாவின் பேர பிள்ளைகளாய் இருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார் தம்முடைய ஜனமாக. அப்படி அவர்களை தெரிந்து கொண்ட பின்பு அவர்களுக்கு வனாந்திர பயணத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு அழைத்து சென்ற பொழுது வரும் வழியில் சீனாய் மலையில் 10 கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் பலவித கட்டளைகளையும் கர்த்தர் கொடுத்தார். பண்டிகை ஆசரிப்புகள், ஓய்வு நாள் ஆசரிப்பு போன்ற காரியங்கள், பலி செலுத்தும் கட்டளைகள் இப்படியெல்லாம் கொடுக்கப்பட்டது. இதையெல்லாம் பெற்றுக்கொண்ட இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் சென்ற பின்பு அவர்கள் சீக்கிரத்தில் மறந்து போனார்கள். அதையெல்லாம் பின்பற்றவில்லை. பாவம் செய்து விக்கிரக ஆராதனை செய்து புறஜாதியாரை போல, மற்ற மனிதர்களைப் போலவே எப்பொழுதும் வாழ தொடங்கி விட்டார்கள். இன்று இருக்கிற மனிதர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை தான் அன்றும் அவர்களுக்கு இருந்தது. மற்றவர்களை பார்த்து வாழ்வது. கிறிஸ்தவர்கள் என்றால் மற்றவருக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை உணர வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பொல்லாப்பு செய்யக்கூடாது, தீங்கு செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இப்படி இருக்க அந்த பிரித்தெடுக்கும் முறை எல்லோரையும் போல வாழ்ந்தால் அவர்களுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதனால் பலன் என்ன? எல்லோரையும் போல நாமும் பாவம் செய்து வாழ்வதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து மரித்து அவர் ரத்தம் சிந்தப்படுவதற்கான பலனே இல்லாமல் போய்விடும் அல்லவா? நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதே நோக்கம். அதற்காக தான் அவரே இறங்கி வந்தார். இப்படி அவர் நமக்காக இறங்கி வந்து நம்மை சுத்திகரிப்பதற்காக தம்முடைய வார்த்தைகள், அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் தான் மலை பிரசங்கங்கள், சுவிசேஷ புஸ்தகங்களில் இருக்கிறது. அவர் வார்த்தையை கேட்டுதான் சீஷர்கள் பிரசங்கித்தார்கள். அவர்கள் பிரசங்கித்ததை கேட்டுதான் வேத புஸ்தகம் எழுதப்பட்டது. இவைகளை தான் இன்று வரை நாம் அதே வார்த்தைகளை கேட்டுதான் நாம் மனம் திரும்பி கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் இன்றும் உலகெங்கும் 2000 வருடங்களாக நித்திய ஜீவனுக்குள் பரிசுத்தவான்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். யார் யார் கேட்டு மனம் திரும்பினார்களோ அவர்கள் எல்லாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை தான் அது. அப்படி இருக்க 10 கட்டளைகள், கற்பனைகள் எல்லாம் வனாந்திர பயணத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போது அவர்கள் அதை கேட்கவில்லை, அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை பின்பற்றவில்லை ஒழுங்காக. அதனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுக்கு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், உம்மை ஜாதிகளுக்கு உடன்படிக்கையாக வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையாக நமக்கு வருகிறார். அவர் நம்மை மீட்கிறார். அவர் நம் மீட்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மீட்பர் என்றால் நமக்காக தம் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டவர் அவர் ஒருவரே. அதனால் அவருக்கு மீட்பர் என்று பெயரும். இஸ்ரவேலின் பரிசுத்தரமாகிய கர்த்தர், அவர் பரிசுத்தமானவர். பரிசுத்தமாய் பிறந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து தம்மை தாமே பரிசுத்த பலியாய் ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டு கொண்டு நம்மை பரிசுத்தமாக்குகிறவர், நீதிமானாக்குகிறவர் கர்த்தரே. அவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவர் எப்படி இருந்தார் என்றால் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவராய் இருந்தார். மனிதர்கள் அவரை அசட்டை பண்ணினார்கள்.
மதிக்கவில்லை. கர்த்தரை தெய்வம் என்று உணர்ந்து கொள்ளவில்லை. ஒரு சாதாரண மனிதனை போல, இன்னும் சொல்ல போனால் இன்னும் அதிகமாக அதை கூட மரியாதை கொடுக்கவில்லை. அசட்டை பண்ணினார்கள். அவர் வார்த்தையை மதிக்கவில்லை, செவி கொடுத்து கேட்கவில்லை, உதாசீனப்படுத்தினார்கள். ஜாதியாரால் அருவருக்கப்பட்டவரும், எந்த இனத்தில் ஆண்டவர் பிறந்தாரோ யூத குலத்தில் பிறந்தார். யூதா கோத்திரத்தில் யூதராஜ சிங்கமாய் அவர் பிறந்தார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்ததே யூதர்கள் தான், மற்றவர்கள் அல்ல. புறஜாதியார் அல்ல, பாவிகள் அல்ல, எதிரிகள் அல்ல, யூதர்கள் தான் காட்டி கொடுத்தார்கள். தம்முடைய இனத்தார்களால் காட்டி கொண்டு கொடுக்கப்பட்டார். இப்படியெல்லாம் அவர் பிறந்ததும் அவருக்கு நடக்கும் என்று முன்கூட்டியே தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட செய்திகள் இவை. இதையெல்லாம் படித்து, இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை படித்து, இந்த வசனங்களை கைகளில் சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் தான், இதையெல்லாம் படித்தவர்கள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். சிலுவையில் கொல்லும் கொல்லும் என்று சொன்னவர்களே இதை படித்தவர்கள், இதே வசனங்களை படித்தவர்கள், தேவாலயத்தில் இந்த வசனத்தை படித்து பிரசங்கிக்கிறவர்கள், அவர்கள்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்கள், காட்டி கொடுத்தார். அதிகாரிகளுக்கு ஊழியக்காரனமாய் இருக்கிறவரை நோக்கி அவர் ஊழியக்காரனாய் இருந்தார். ஒரு ஊழியக்காரர் எப்படி ஊழியம் செய்வாரோ அது போல அவர் பிதாவாகிய தேவன். மற்றவர்களை வைத்து எனக்கு ஊழியம் செய்யுங்கள், நான் தான் தேவன் என்று அவர் சொல்லவில்லை. எல்லோருக்கும் அவர் போய் ஊழியம் செய்தார். என் கடைசி சீஷர்களின் கால்களை கழுவி தாழ்மையை வெளிப்படுத்தினார். எவ்வளவு தாழ்மையுள்ள பரிசுத்தமான நம் தகப்பன், எவ்வளவு பெரியவர், ஆனால் அவருக்குள் எவ்வளவு பெரிய தாழ்மை. அவர் உண்மையுள்ள கர்த்தராய் இருப்பது நிமித்தமும் பிதாவாகிய தேவன் என்னும் பரிசுத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவராய் அவர் இருப்பதினாலும் ராஜாக்கள் எழுந்து நின்று பிரபுக்கள் எழுந்து அவரை பணிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது இரண்டாம் வருகையில் நடக்கும். எல்லா ராஜாக்களும் பிரபுக்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரே மீட்பராய் இருந்து இந்த 2000 வருடங்களாக அவரே மீட்டு கொண்டு நம்மை எல்லாம் மீட்டு அவருடைய வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் நம்மை உருவாக்குகிறதினால் கடைசி காலத்தில் எல்லோரும் சேர்ந்து அவரை நாம் பணிந்து கொண்டு சந்தோஷமாய் அவரை தொழுது கொள்வோம். நம் மத்தியில் மீண்டும் வந்து ராஜாதி ராஜாவாய் இருப்பார். அவர் மரித்த தேவன் அல்ல, உயிர் தெழுந்தவர், மீண்டும் வரப்போகிறவர். அவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறவர், நம்மையும் எப்போதும் அவரோடு வைத்துக் கொள்ள போகிறவர், அழித்து போடுகிறவர் அல்ல. சந்தோஷமா இருப்போம். அனுகிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணை நாளிலே உமக்கு உதவி செய்தேன். அனுகிரக காலத்தில் உமக்கு செவி கொடுத்து என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து இந்த பூமியில் உயிரோடு மனித அவதாரத்தில் நடந்து கொண்டிருந்த பொழுது, மரணத்திற்கு முன்பாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்திற்கு முன்பாக அவர் உயிர் பிரியும் வரை பிதாவாகிய தேவன் குமாரனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார், கேட்டார். மனுஷகுமாரன் செய்த செயல்களை எல்லாம் ஆண்டவர் பிதாவாகிய தேவன் பார்த்து கொண்டிருந்தார். இவர் கேட்கும் ஜெபங்களை எல்லாம், ஜெபத்தில் இவர் கேட்பதை எல்லாம் கொடுத்தார். இவர் பேசுவதை, மனுஷகுமாரன் பேசுவதை பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து கேட்டுக்கொண்டுதான் இருந்தார், செவி கொடுத்தார். உயிர் தெழுந்த பின்பு இரட்சணிய நாள் வருகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தவுடன் நம்முடைய பாவங்கள் போய்விட்டது. இந்த பூமிக்கு வேறு ஒரு ரூபம் வருகிறது, இரட்சணிய காலம் வருகிறது. விசுவாசித்த எல்லா மனிதர்களும் இனி ரட்சிக்கப்படுவார்கள். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை செய்து முடித்து விட்டார். பரிசுத்த பலி செலுத்தி முடிக்கப்பட்டாயிற்று. பாவம் மனிதனை விட்டு போய்விட்டது. விசுவாசிக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பாவ மன்னிப்பு கிடைத்து விட்டது. இனி பிறக்க போகிற, இனிமேல் பிறக்க போகிற குழந்தைக்கு கூட 2000 வருடத்திற்கு முன்பே ஆண்டவர் மீட்பை பெற்று விட்டார். அதாவது ஒரு பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவருக்கு கடினமாய் உழைத்து நிறைய பணம் சேர்த்து வைக்கிறார்கள். ஒரு குழந்தைக்கு ஒரு 50 லட்சம் பணம் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இந்த சமயத்தில் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் அந்த குழந்தைக்கு அந்த 50 லட்சம் சொந்தமாகும் அல்லவா? அந்த பணம் அந்த குழந்தைக்கு சொந்தமாகிறது அல்லவா? அது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து ரட்சிப்பை பெற்று வைத்து விட்டார் 2000 வருடங்களுக்கு முன்பாக. இப்பொழுது நாம் அதை பெற்றுக் கொள்கிறோம். நமக்கு அடுத்த வரும் சந்ததிகள், இனிமேலும் பிறக்க போகிற சந்ததிகளும்
அதை பெற்றுக்கொள்ளும். இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய ஜனங்களை மீட்கும் நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததிலிருந்து அந்த காலம் தொடங்குகிறது. அப்பொழுது நமக்கு பிதாவாகிய தேவன் உதவி செய்கிறார். ஆண்டவருக்கு மனுஷகுமாரனுக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவராய் வந்து நமக்கு உதவி செய்கிறார். நம்மை பரிசுத்தமாக்கும் பணியில் நமக்கு உதவி செய்கிறார். அவரும் கூட இருக்கிறார் என்று பொருள். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும். அப்படி என்றால் பாவத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்கும்படியாக, பாவம் செய்கிற தேசங்கள், பாவம் செய்கிற ஊர்கள், ஜனங்கள் எல்லோரையும் அவர்களையெல்லாம் மனம் திரும்ப பண்ணி பரிசுத்தமாக்கி சீர்படுத்தும்படியாக, பாவத்தை பூமியிலிருந்து அகற்றும்படியாக, ஜனங்களை பரிசுத்தமானவர்களாய் நீதிமான்களாய் மாற்றும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியையும் நமக்கு தந்து நம்மை எப்பொழுதும் பார்த்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், பொல்லாத பிசாசின் பிடியில் அடிமைப்பட்டு கிடக்கிற ஜனங்களை பார்த்து, நமக்கெல்லாம் கர்த்தர் உடன்படிக்கையாக மனுஷகுமாரனை ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் பாவத்தில் கிடக்கிறோம், நம்மை மீட்கும்படியாக கட்டப்பட்டிருக்கிறோம், அடிமைத்தனத்திற்குள் கிடக்கிறோம். இப்படியெல்லாம் நாம் இருக்கும் பொழுது பொல்லாத ஆவியின் பிடியில் இருக்கிறோம். அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கி பாவத்திலிருந்தும் துன்மார்க்கத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் விடுதலையாக்கி நம்மை பரிசுத்தமாய் மாற்றுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உடன்படிக்கையாய் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து அவரை புசிப்பதற்கு சமமாக திருவிருந்து நாம் பங்கு பெறுகிறோம். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, அவரை மனுஷகுமாரன் என்பதை ஏற்றுக்கொண்டு, பாவத்தை விட்டு விலகும்படியாக விருப்பம் கொண்டு நாம் பரிசுத்த உடன்படிக்கையாக திருவிருந்தை பங்கு பெறும் பொழுது அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் சரீரமுமாய் இருக்கிறது. அதுதான் உடன்படிக்கை. அவரோடு கூட பிதாவாகிய தேவனோடு நாம் செய்யும் உடன்படிக்கை, அவர் நம்மோடு செய்யும் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின் மூலம் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குகிறார். இருளில் கிடக்கிற நம்மை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறார். இருளில் இருக்கிறவர்களை பார்த்து வெளிப்படுங்கள், இருட்டை விட்டு வெளியே வாருங்கள், பாவத்தை விட்டு விலகி வாருங்கள், பரிசுத்தம் அடையுங்கள் என்று சொல்லி பரிசுத்த வாழ்க்கை, பொல்லாதவனை விட்டு அவன் பிடியில் இருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறவர் கர்த்தர் என்று பொருள். இப்படி செய்வதற்காக நான் உம்மை காப்பாற்றி உம்மை உடன்படிக்கையாக வைப்பேன் என்று பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். அதாவது மனிதர்களை ஒட்டுமொத்தமாக மனிதர்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு, பொல்லாத அடிமைத்தனத்திலிருந்து, எல்லாவித பாவங்கள், ஒரு பாவம் அல்ல, எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலையாக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தி நீதிமானாய் மாற்றி பரிசுத்த ஒரு சந்ததியாய் நாம் உருவாகுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உடன்படிக்கையாக ஏற்படுத்தினார் பிதாவாகிய தேவன். அப்படி அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு பரிசுத்தமான நாம் அவர்கள் வழி ஓரங்களில் மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அப்படி என்றால் செழிப்பான வாழ்க்கை நமக்கு இருக்கும். செழிப்பான வாழ்க்கை என்பது மனதில் இருக்கும் சமாதானத்தை குறிக்கிறது. இந்த உலகத்தில் எவ்வளவுதான் ஐஸ்வர்யம் இருந்தாலும் அது நிரந்தரம் அல்ல, விட்டு விட்டு ஒரு நாள் போய்தான் ஆக வேண்டும். இந்த உலகத்தில் எவ்வளவு ஐஸ்வர்யங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டு விட்டு ஒரு நாள் போய்தான் ஆக வேண்டும். இந்த உலக ஐஸ்வர்யங்களை குறித்து இங்கு சொல்லப்படவில்லை. வழியோரங்களில் மேய்வார்கள், சகல மேடுகளிலும் மேய்ச்சல் உண்டாயிருக்கும் என்றால் அவர்கள் செழிப்பான வாழ்க்கை வாழ்வார்கள். உலகத்தில் சகல ஐஸ்வர்யங்களும் சமாதானமுள்ள வாழ்க்கை. பெரிய பணக்காரர்களா இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தேவைக்கு நிறைவான சமாதானமான ஒரு வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்கும். அது மட்டுமல்லாமல் அதிகமாய் சம்பாதித்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம் தேவைக்கு ஏற்றபடி இருந்தால்தான் அது நமக்கு பாதுகாப்பு. அதற்கு மேல் இருந்தால் நாம் அதற்கு பாதுகாக்க வேண்டும். அதனால் தேவையான ஐஸ்வர்யம், இவ்வுலக வாழ்க்கையில் சமாதானமாய் வாழ்வதற்கு தேவையான ஐஸ்வர்யம் இருந்தால் அதுவே போதும். அப்படி ஒரு வாழ்க்கையை தந்து, இது கொஞ்ச காலம்தான், இது ஒரு சாதாரண விஷயம், அது கர்த்தர் ஆசீர்வாதம் நிச்சயம் தருவார். ஆனால் பரலோகத்தில் அவர் சொல்லி இருக்கிற இந்த காரியம் முக்கியமாக பரலோக ஆசீர்வாதம். வழியோரங்களில் மேய்கிற மாடுகள், கால்நடைகள், மாடு, ஆடு எல்லாம் வழி ஓரங்களில் தண்ணீர் அதிகம் இருப்பதினால் நன்றாக செழித்து புல்கள் வளர்ந்திருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த இடங்களில் வளர்கிற வாய்க்கால் வழிகளில்
வளர்ந்திருக்கிற புல் மிகவும் செழிப்பாய் இருப்பதினால் கால்நடைகள் சாப்பிட்டு திருப்தி அடையும், சந்தோஷமாய் சாப்பிடும். அதுபோல கர்த்தர் நம்மைக்கு சிறப்பான வாழ்க்கை, பரலோக வாழ்க்கையை தருவார். அன்பும் செழிப்பும் சந்தோஷமும் இருக்கும். நமக்கு வேதனை, வலிகள், துன்பங்கள் எதுவும் இருக்காது, கவலை இருக்காது. பரலோக வாழ்வு எப்படி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலில் செழிப்பாய் இருக்கும், ஒரு பஞ்சமும் இருக்காது. தேவையான ஆகாரம், தண்ணீர், சமாதானம், நல்ல சீதோஷண நிலை, ஒரு ஏசி ரூமில் இருப்பது போல அதிக வெப்பமோ அதிக குளிரோ எதுவும் இருக்காது. எல்லாம் சாதாரணமாக நமக்கு தேவையானபடி மிக அளவாக மிக சிறந்ததாய் இருக்கும். அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை. அதிகமாய் பழங்கள், அதிகமான உணவுகள் அங்கு இருப்பதினால் யாரும் பசியோடு இருக்க போவதில்லை. பசி எடுக்கும் பொழுது பசிப்பதற்கு முன்பே அவர்கள் சாப்பிடுவார்கள். அதிக பசியோடு தவித்திருப்பதில்லை. தாகமாய் இருப்பதும் இல்லை. தண்ணீர் நிறைவாய் இருக்கும். பரிசுத்தமான இடம். அந்த தண்ணீருக்கு பஞ்சம் இருக்காது. எந்த பஞ்சம், பசி, தாகம் கிடையாது. செழிப்பாய் சந்தோஷமாய் இருப்போம். எப்பொழுதும் பழங்களை சாப்பிடலாம், உணவுகளை சாப்பிடலாம், தண்ணீர் குடிக்கலாம். எந்த குறைவும் இருக்காது. உஷ்ணம் ஆகிலும் வெயில் ஆகிலும் அவர்கள் மேல் படுவதில்லை. அதிகமாய் நாம் வீட்டிலிருந்து சற்று வெளியே சென்றால் ஒரு நிமிடத்திற்குள் அப்படியே எரிப்பது போல இருக்கும் உஷ்ணம். அதிக வெப்பம் வெயில் காலங்களில் இருக்கும். குளிர்காலங்களில் கொஞ்சம் வெளியே போனால் நடுக்கும். இப்படிப்பட்ட நிலை அங்கு இருக்காது. பரலோகம் ஒரு நல்ல சீதோஷண நிலையில் இருக்கும். குளிரும் எடுக்காது, வெயிலும் அடிக்காது, இதமாய் இருக்கும். அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை வழி நடத்தி. யார் நம்மை வழி நடத்த போகிறார்? யார் நம்மை பத்திரமாய் பார்த்து கொள்ள போகிறார்? நமது ஆண்டவர் நம் கூடவே இருந்து நம்மை வழி நடத்தி நமக்கு இறங்கி நம்மை காப்பாற்றி கொண்டு போகிறவர் நமது ஆண்டவர். அவர் நம்மோடு இருந்து நம்மை காப்பாற்ற போகிறார். நமக்கு என்ன குறை இருக்க போகிறது? ஒன்றும் இருக்காது. நம்மை அவர் வழி நடத்தி நம்மை நீரூற்றுகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பார். ஜீவ நதியாய், அதாவது மரணம் இல்லாத நித்திய ஜீவனை தருவார். ஒரு நீரூற்றின் அடியில் கால்நடைகளை கொண்டு போனால் குளிர்ந்த நிலையில் நல்ல தாகம் தீர தண்ணீர் குடித்து சந்தோஷமா இருக்கும். அது போன்ற ஒரு மனநிலை நமக்கு இருக்கும். நிறைவான வாழ்வு, அதுதான் நிறைவான, பூரணமான, சந்தோஷமான, சமாதானமான வாழ்வு. துன்பம், துயரம், கவலை, வேதனை, பிரச்சனை, போராட்டம், குழப்பம் இது எதுவும் இருக்காது. என் மலைகளை எல்லாம் வழியாக்குவேன், என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். கர்த்தர் நம்மை நல்ல வழியில் கொண்டு போய் சேர்ப்பார். உலகத்தில் நமக்கு இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அதையெல்லாம் சரிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது இந்த காலத்தில் நாம் இங்கு வாழும்போது இதோ இவர்கள் தூரத்தில் இருந்து வருவார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் தூர தேசங்களில் இருந்தும், பூமியின் எல்லா இடங்களில் இருந்தும், தீவுகளில் இருந்தும், பூமியின் கடையாந்திரங்களில் இருந்தும் வருவார்கள். 2500 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த வார்த்தை கொஞ்சம் ஆச்சரியமானது அந்த காலத்திற்கு. இப்பொழுது என்றால் பிளைட் இருக்கிறது. வெளிநாடுகளிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து ஜப்பான் போக வேண்டும் என்றாலும் 1 நாள் 2 நாளில் போய் சேர்ந்து விடலாம். இப்படி இருக்க ஒரு பூமியே ஒரு சுற்றி வரலாம். ஒரு சில நாட்களிலேயே வந்து விடலாம். அந்த அளவுக்கு பிளைட் இருக்கிறது, போய்விடலாம். ஆனால் அந்த காலத்தில் பஸ் கூட கிடையாது, சைக்கிள் கூட கிடையாது. வேகமாக போவது என்றால் ராஜாக்கள் பயன்படுத்தின குதிரைகள் மட்டும்தான். சாதாரண மனிதர்கள் கழுதைகளை பயன்படுத்தினார்கள். அந்த காலத்தில் கழுதை வைத்திருப்பது என்றால் கார் வைத்திருப்பது போல சுலபமாக அவர்கள் செல்வார்கள். இப்படிதான் அவர்களுடைய பாதை இருந்தது, வாழ்க்கை முறை இருந்தது. ஆனால் கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் நாட்களில் அப்படி இருந்தது. ஆனால் இப்பொழுது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். பூமியின் எல்லா இடங்களில் இருந்தும் ஜனங்கள் இஸ்ரவேலுக்கு வருவார்கள் என்றால் அப்படியா என்று நாம் ஒத்துக்கொள்வோம். அந்த காலத்தில் அதை ஒப்புக்கொள்ள முடியாது அல்லவா? ஆனால் அப்பொழுதே கர்த்தர் இதை சொல்லி இருக்கிறார். இன்று நம்மால் சுலபமாக இதை நம்ப முடிகிறது. இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலும் இருந்து சீனிம் தேசத்தில் இருந்தும் வருவார்கள். சீனிம் தேசம் என்பது எகிப்துக்கு தெற்கே இருக்கிறது. எகிப்து தேசத்தில் தெற்கு பகுதியில் இருக்கிற ஒரு தேசம். அங்கிருந்தும் வருவார்கள். தூர தேசங்களில் இருந்தும் எல்லா இடங்களிலிருந்தும் வருவார்கள். அதாவது பூமி உருண்டையை பற்றி அப்பொழுது யாருக்கும் தெரியாது. அதிகமான விழிப்புணர்வு இல்லாத காலம். இப்பொழுது போல நாம் எல்லாவற்றையும் பார்த்திருக்கவில்லை. பூமியின் கடையாந்திரம் என்றால் நம்மால் சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது இந்த காலத்தில். வானங்களே கம்பீரித்து பாடுங்கள், பூமியே களி கூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள்.
வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள். வானங்களே என்று சொல்லும்போது வானத்தில் இருக்கிற சூரியன், சந்திரன், அதில் உள்ள தூதர்கள், அவைகளையெல்லாம் தூதர்கள் தான் ஆளுகை செய்து வழி நடத்தி வருகிறார்கள். எல்லோரும் கெம்பீரித்து பாடுங்கள். உலகத்தின் எல்லா சிருஷ்டிப்புகளும், எல்லா உலகத்திலும் இருக்கிற எல்லா சிருஷ்டிப்புகளும் பேசும், கர்த்தரை துதிக்கும். இதற்கு ஆதாரம் சங்கீதம் 145 அதிகாரத்தில் இருக்கிறது. சகல சிருஷ்டிப்புகளும் கர்த்தரை நோக்கி துதிக்கும். உண்மைதான் அது. அது நாம் தான் உயிருள்ளவை உயிரற்றவை என்று பிரித்து வைத்திருக்கிறோம். ஆனால் இது உண்மை. அப்படி பார்க்கும் பொழுது வானத்தில் உள்ளவைகளே கம்பீரமாய் பாடுங்கள், துதித்து கர்த்தரை பாடுங்கள். கர்த்தருடைய முதல் வருகையை குறித்து சந்தோஷப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல இந்த வார்த்தைக்கு ஒப்புமையாக தான் ஒத்தது போன்றதா ஒரு வார்த்தை தான் மத்தேயு புஸ்தகத்திலும் இருக்கிறது. சுவிசேஷ புஸ்தகங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது வானத்திலிருந்து தூதர்கள் அந்த ஆடு மேய்க்கிறவர்களுக்கு, மேய்ப்பர்களுக்கு காட்சி அளித்து, ஆண்டவர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார், நீங்கள் போய் பாருங்கள் என்று சொல்வார்கள். அப்பொழுது தேவதூதர்கள் எல்லாம் துதித்து பாடி வானத்திலிருந்து செய்வார்கள். இந்த வேத வசனம் அங்கு நிறைவேறிற்று. பிரத்யட்சமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து முதல் வருகை. பூமியே களிக்கொரு, பூமியில் உள்ள எல்லா சிருஷ்டிப்புகளுமே சந்தோஷமாய் இருங்கள், நம் மீட்பர் பிறந்து விட்டார் இந்த பூமிக்கு. பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள், மலைகளில் இருக்கிற பர்வதங்களே. இது ஏன் ஒவ்வொரு இடத்தையும் குறிப்பிட்டு துதியுங்கள் என்று சொல்லுகிறது என்றால், இந்த வானங்கள் ஆகட்டும், பூமி ஆகட்டும், மலைகள் ஆகட்டும், இங்கெல்லாம் சாத்தானின் ஆளுகை இருக்கிறது. பொல்லாதவன் இந்த இடங்களை பிடித்து கொண்டு அந்த இடங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த பூமியில் உள்ள மலையாகட்டும், பூமியாகட்டும், வானமாகட்டும் எல்லாம் துன்பப்பட்டு கொண்டுதான் இருக்கும், பொல்லாதவன் இருக்கும் இடத்தில். அவைகள் எல்லாம் துதித்து பாடுங்கள், கர்த்தர் வந்து விட்டார் நம்மை காப்பாற்றுவதற்கு. மனிதர்கள் மட்டுமல்ல, வானமும் பூமியும் காப்பாற்றப்படுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையில். அதுதான் இதன் பொருள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். கர்த்தர் ஆறுதலின் தேவனாய் நமக்குள் வந்து நமக்கு ஆறுதல் செய்திருக்கிறார். அவர் வந்து விட்டார், நம்மை மீட்டு விட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை நம்மை மீட்பதற்காக, நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக, நம்மை மட்டுமல்ல வானத்தையும் பூமியையும் சகல சிருஷ்டிப்புகளையும் விடுதலையாக்குவதற்கு. மனிதன் பாவம் செய்தால் பூமி சபிக்கப்பட்டு போயிற்று. வானமும் பூமியும் எல்லாம் பாதிக்கப்பட்டது மனிதனுடைய பாவத்தினால். அதே போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் இந்த பூமி எல்லா பாவங்களையும் நீக்கி போடுகிறது. அவருடைய சிலுவை மரணம் எல்லா பாவத்தையும் நீக்கி போடுகிறது. சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் அவர் இரக்கமாய் இருப்பார். அப்படி என்றால் பாடுபட்டு பலவித வேதனைகளை அனுபவித்து துன்பப்பட்டு இந்த உலகத்தில் பொல்லாதவனால், பொல்லாத மனிதர்களால் பாடுபட்டு கொண்டிருக்கிற மனிதர்கள், மிருகங்கள், எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் கர்த்தர் ஆறுதல் செய்ய வந்து விட்டார். நம்மேல் இரக்கமாய் இருப்பார். அவர் நமக்கு இறங்கி நம்மை பாதுகாத்து நம்மை பத்திரமாய் வழி நடத்துவார். அவர் வந்து விட்டார், தைரியமாய் இருப்போம், அவருடைய வருகையை நினைத்து சந்தோஷப்பட்டு மகிழ்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வரப்போகிறார் என்ற தீர்க்க தரிசன செய்தி. இதே போலதான் இப்பொழுதோ நாம் முதல் வருகை முடிந்து இரண்டாம் வருகைக்கு காத்திருக்கிறோம். அவர் வருகைக்காக சந்தோஷமாய் காத்திருப்போம். சீக்கிரம் வாரும் ஆண்டவரே என்று கேட்போம். அவர் வந்து விட்டால் இந்த உலகத்தின் எல்லா அக்கிரமங்களுக்கும் முடிவு வந்துவிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா. ஏசாயா 49 அதிகாரம் 14 வசனம் முதல் 18 வசனம் வரை. இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய ஜனமாகிய நாம், அந்த காலத்து இஸ்ரவேலர்களை இது குறிக்கும். இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கு இந்த வசனங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை நம்பி இருக்கிற நமக்கு குறிக்கிறது. நாம் துன்பத்திலும் பாடுகளிலும் இருக்கும் பொழுது நாம் சில நேரங்களில் நம் மனதில் தோன்றும் சிலர் சொல்லுவார்கள் கூட, அதாவது கர்த்தரினை மறந்தார், கர்த்தரினை கைவிட்டு விட்டார் என்று சிலர் நினைக்கலாம். இப்படி சொல்லக்கூட செய்யலாம். ஆனால் அப்படி சொல்லக்கூடாது. கர்த்தர் மிகவும் நம்மிடத்தில் அன்பாய் இருக்கிறார், நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை மறப்பதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அதை குறித்தான வார்த்தைகள் இந்த இடத்தில் கர்த்தர் பேசுகிறார். அவருடைய பூரண அன்பு இந்த இடத்தில் நமக்கு வெளிப்படுகிறது. இந்த உலகத்தில் கர்த்தருடைய அன்பை நாம் புரிந்து கொள்வதும்
நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் எப்படி அன்பு கூற வேண்டும் கர்த்தரிடத்தில் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். இந்த வாழ்நாட்களில் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை புரிந்து கொண்டால் நமக்கு பரிசுத்தம் என்பதும் கீழ்ப்படிதல் என்பதும் தானாய் வரும். சீயோனோ கர்த்தர் என்னை மறந்தார், அவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லுகிறாள். சீயோன் என்பது இஸ்ரவேலில் இருக்கும் ஒரு மலை. இஸ்ரேல் தேசத்தில் அந்த காலத்தில் இஸ்ரேல் தேசமாக இருந்த இடத்தில் சீயோன் மலை இருந்தது. சீயோன் மலை என்ற வார்த்தை பொதுவாக சீயோன் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரையும் குறிக்கும். பொருள் ஆவிக்குரிய பொருள் இப்படி குறிக்கும். வேதாகமத்தின்படி விளக்கம் அதுதான். நாம் சொல்லுகிறோம், கர்த்தருடைய ஜனமாகிய நாம் நினைக்கிறோம், கர்த்தர் என்னை மறந்தார், அவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று. நம்முடைய துன்ப நேரத்தில் நாம் பாடுகளை தொடர்ந்து அனுபவிக்கும் பொழுது, வேதனைகள் நமக்கு வரும் பொழுது அப்படியாக மனதில் தோன்றும். கர்த்தர் அதற்கு பதில் சொல்லுகிறார், இப்படி நீ நினைக்கிறாயே. நம்மை பார்த்து அவர் கேட்கிறார், தாய் தன் செய்கையை மறந்தாலும் தன் பாலகனை மறந்தாலும். பாலகன் என்றால் ஒரு குழந்தையின் 3 வயது வரை பாலகன் என்று சொன்னது. பால் குடிக்கும் மகன், பால் மறக்கும் வரைக்கும். அதாவது பொதுவாக 3 வயது வரை குழந்தைகள் பாலை நம்பிதான் வாழும். அதாவது குழந்தைகளுக்கு பல் முளைத்து பெரியவர்கள் போல சாப்பிட தொடங்குவதற்கு 3 வயதாகும் சாதாரணமாக. அதனால் பாலகன் என்ற வார்த்தை 3 வயது வரை குறிக்கும். அதன் பிறகு 3 வயதிலிருந்து 12 வயது வரை பிள்ளைகள் என்ற நிலை வருகிறது. 12 வயதிற்கு மேல் வாலிபர்கள் என்ற வார்த்தை பயன்படுத்துவார்கள். பாலகன் என்று சொல்லும் பொழுது ஒரு தாய் தன் மகன் 20 வயது ஆகிறது, 30 வயதாகிறது, 40 வயதாகும் போது தினமும் நினைத்து கொண்டிருக்க மாட்டாள். வளர்ந்து விட்டு படித்து வேலைக்கு சென்று அவர்கள் பிள்ளைகள் ஒரு குடும்பமான பின்பு தன் மகனும் மகளும் அவர்களை பற்றி அதிகம் நினைக்காமல் கூட இருப்பார்கள். ஆனால் எந்த தாயும் தன் பாலகன் என்றால் 3 வயதுக்குட்பட்ட குழந்தையை 24 மணி நேரமும் நினைத்து கொண்டுதான் இருப்பார். அவர்கள் பாதுகாப்பு கருதி, குழந்தைகளின் பாதுகாப்பு கருதி நினைத்து கொண்டுதான் இருப்போம் தாய்கள். ஏனென்றால் பிறந்ததிலிருந்து அது 24 மணி நேரமும் குழந்தையை பராமரிக்க வேண்டும். 3 வயது வரை. 3 வயதிற்குள் அவர்கள் விளையாட செல்லும். 1 வயது முடிந்தால் நடக்க தொடங்கியதும் அங்கங்க ஓடும் பொழுது எங்கேயாவது போய் கீழே விழுந்து விடக்கூடாது, அடிபடக்கூடாது என்று பாதுகாப்பு கருதி நாம் கவனித்துக் கொண்டே இருப்போம். இது பொதுவான இயல்பு. அப்படிப்பட்ட அந்த வயதில் இருக்கிற ஒரு குழந்தையை ஒரு தாய் மறப்பாளா? கண்டிப்பாக மறக்க மாட்டார்கள். பெரியவர்களான பின்பு மறந்து விடலாம். பெரியவர்களாகி பிள்ளைகள் படிக்க செல்லும் பொழுது காலையில் நாம் நினைத்து எல்லா வேலையும் செய்து கொடுத்தாலும் மாலை வரும் பொழுதுதான் அதற்கு பிள்ளைகளை நினைத்து பார்ப்போம். அது வரைக்கும் மறந்து நம் வேலைகளை நாம் பார்ப்போம், மற்ற காரியங்களை நாம் கவனிப்போம். இது இயல்பு, தாய்மார்களின் இயல்பு. அப்படி இருக்க இந்த குழந்தையா இருக்கும் பொழுது நாம் அப்படி இருக்க முடியாது. தூங்கும் போது கூட அதை நாம் கவனித்துக் கொண்டிருப்போம். எங்கு போகிறது? குழந்தை தூங்கும் போதுதான் நாம் தூங்குவோம். அந்த பராமரிப்பு, கவனிப்பு நமக்கு தேவைப்படுகிறது. அந்த நேரத்தில் தன் பிள்ளையை யாராவது மறப்பார்களா? 3 வயதுக்குட்பட்ட சிறு பிள்ளையை கண்டிப்பாக மறக்க மாட்டார்கள். அப்படி அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படியானால் அதை விட அதிக கவனமாய் நான் இருப்பேன். அப்படிப்பட்ட தாயின் பராமரிப்பும் கவனிப்பும் எப்படி இருக்குமோ அதை விட அதிகமாய் நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் ஒரு குழந்தையை ஒரு தாய் ஒரு சில வருடங்கள் 10 மாதம் சுமக்கும் பாரம், வளர்க்கும் பாரம் ஒரு வயது, குறிப்பிட்ட வயது வரைதான். குழந்தையா இருக்கும் போது அதிக கவனம் செலுத்துவோம். வளர வளர கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைகள் நம்மை விட்டு விலகி போகும். தானே தன் காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து கொள்ளும். ஒரு 7-8 வயது ஆனாலே தன் காரியங்களை அவைகள் செய்ய தொடங்கிவிடும். 12 வயதிற்கு மேற்பட்டபடி நாம உதவி செய்தால் கூட எனக்கு வேண்டாம் என்று பிள்ளைகள் விலகி செல்லும். வாலிப வயது வரும் பொழுது எனக்கு வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன், எல்லாவற்றையும் நானே செய்து கொள்கிறேன் என்று சொல்ல தொடங்கும். அது அவர்களுடைய வளர்ச்சியின் ஆரோக்கியமான மன வளர்ச்சி, ஆரோக்கிய வளர்ச்சியின் அடையாளம். இப்படியாக பிள்ளைகள் இருக்கும். அப்படியானால் ஒரு தாய் கூட ஒரு 3 வயது பாலகன் வரைக்கும் தான் அதிக கவனம், 12 வயது வரைக்கும் கொஞ்ச நேரம் கவனிப்பார். ஆனால் காலம் முழுவதும் எந்த தாயும் தன் மகனை கவனித்துக் கொண்டிருக்க மாட்டார்.
80 வயது தன் மகனுக்கு ஆகிறது, ஒரு தாய்க்கு 100 வயது ஆகிறது என்றால் அந்த வயதிலும் மகனை கவனித்துக் கொண்டிருக்க முடியுமா? முடியாது. எந்த தாயும் செய்ய முடியாது. 40 வயது வரை 30 வயது வரை கூட எந்த தாயும் கவனிக்க முடியாது, கவனிக்க மாட்டார்கள், தேவையும் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கவனிக்கிறேன். அவர் நம்மை காலம் முழுவதும், நரை வயது மட்டும், நம் காலம் முடிந்து இந்த பூமியை விட்டு நாம் கர்த்தரிடத்தில் பரலோகம் செல்லும் வரைக்கும் கவனித்துக் கொண்டு மிகவும் அக்கறையோடு கைவிடாமல் நம்மை பார்த்துக் கொள்கிறாராம். எவ்வளவு பெரிய அன்பு! அப்படி தன் பாலகனை 3 வயதுக்குட்பட்ட சிறு பாலகனை ஒரு தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அவ்வளவு அன்பானவர். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். இதன் பொருளும் கொஞ்சம் ஆழமானது. கர்த்தருடைய உள்ளம் கைகளில், அதாவது ஒரு நாசாவில் இப்பொழுது ஒரு புதிய புகைப்படம் ஒன்றை எடுத்திருக்கிறார்கள். அந்த புகைப்படத்தை பார்த்தால் கேலக்சியை தூரத்தில் இருக்கிற கேலக்சியை எடுத்திருக்கிறார்கள். வானத்தில் இருக்கிற ஒரு காட்சி. அந்த காட்சியை பார்த்தால் ஒரு மனிதனுடைய கை போல அகலமாய் பல கோடி கிலோமீட்டர் தூரத்திற்கு விரிந்த பெரிய ஒரே ஒரு உள்ளங்கை தெரிகிறது. ஒரு உள்ளங்கை பகுதி. அதனுடைய போட்டோ இந்த வீடியோவில் வரும், பார்க்கலாம் நீங்கள். அதை நாங்கள் பதிவு செய்கிறோம். அந்த உள்ளங்கையில் அந்த அந்த கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் இருப்பது போல அந்த காட்சி, உண்மையான காட்சி. இது போட்டோ எடுத்தது தானே தவிர வரைகலை இல்லை, அப்படியே எடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த வார்த்தை தத்துருவமாக நிறைவேறுகிறது. கர்த்தருடைய உள்ளங்கையில் அத்தனை கோள்கள், சூரிய மண்டலம் போல, சூரியன் போல, பூமி போல பல கோள்கள் அதில் இருக்கிறது. இப்படியான ஒரு காட்சி. அந்த பார்த்தால், அது தூரத்திலிருந்து பார்த்தால் நீல நிறத்தில் அப்படியே உள்ளங்கை போல, கை விரிக்கப்பட்ட 5 விரல்கள் விரித்த கை போல இருக்கிறது. அப்படியே தத்ரூபமாய் இருக்கிறது. இது எப்படிப்பட்ட செய்ய இருக்கு! கர்த்தருடைய கரம், வேத வசனங்கள் இன்று விஞ்ஞானிகளால் நிரூபிக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு காரியமாக எத்தனையோ காரியங்கள் இப்படியாக கவனிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது, நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நாசாவினால் இது அறிவிக்கப்படுகிறது, வெளிப்படுத்தப்பட்ட ஒரு புகைப்படம் இது. இதன் ஆவிக்குரிய பொருள் என்ன? உள்ளங்கைகளில் கர்த்தர் நம்மை வரைந்திருக்கிறார். ஒரு மனிதனுடைய உள்ளங்கையில் இருப்பது, எந்த பொருள் இருந்தாலும் உடனே அந்த மனிதனுக்கு கண்ணுக்கு தெரியும். உள்ளங்கை நெல்லிக்கனி என்று கூட சொல்லுவார்கள். அப்படி என்றால் நம் கையில், உள்ளங்கையில் இருக்கிற பொருள் நமக்கு தெரியாமல் இருக்காது. எந்த பொருள் எங்கு இருந்தாலும் நாம் திரும்பி பார்க்க வேண்டும். நம் உள்ளங்கையில் இருப்பது உடனே தெரியும், நம் கண் பார்வையில் மிக சுலபமாக பார்க்க முடியும். அப்படி உள்ளங்கைகளிலேயே நம்மை வரைந்து வைத்திருக்கிறாராம். அப்படி என்றால் நாம் நினைத்தால் இன்று நம் உள்ளங்கை அளவில் ஒரு 10 மனிதர்களுடைய போட்டோவை நம்மால் வரைந்து வைத்துக் கொள்ள முடியும். நம் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்துக் கொள்ள முடியும். இது எப்படி? உலகத்தில் கோடான கோடி கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரையும் கர்த்தர் எப்படி சிறிய கையில் வைத்திருப்பார் என்று நினைக்க வேண்டாம். நம் உள்ளங்கைகளில் இருக்கிற செல்போனில் உலகத்தையே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டு நம் உள்ளங்கையில் வைத்து பயன்படுத்துகிற ஒரு பொருளால் எல்லாத்தையும் காட்ட முடிகிறது. அப்படி இருக்க, நம்மால் படைக்கப்பட்ட ஒரு பொருளாலே இவ்வளவு காட்ட முடியும் பொழுது, கர்த்தர் தம்முடைய கரத்தினால் எல்லாவற்றையும் பார்ப்பதும், அதில் நம்மை வரைந்து வைத்திருப்பதும் அவரால் முடியாத காரியம் அல்ல. அதை நம்மால் விசுவாசிக்கவும் இந்த கடைசி கால டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கு சுலபமாய் முடியும். நாமே செய்கிறோம் அல்லவா? நம்முடைய உள்ளங்கையில் ஒரு செல்போனை வைத்துக்கொண்டு எத்தனை காரியங்களை நாம் பார்த்து தெரிந்து கொள்கிறோம். கோடிக்கணக்கான மனிதர்களை கூட நம்மால் பார்க்க முடியும். அது போலதான் கர்த்தரும். இது ஒரு பொருள். இன்னொரு பொருள், அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவருடைய உள்ளங்கைகளில் ஆணிகள் அடிக்கப்பட்டது. மிக பெரிய ஆணிகள் சிலுவையில் அடிக்கப்பட்டது. அந்த ஆணிகள், அதாவது அந்த காலத்தில் எழுதும் பழக்கம் ஆணிகளால் தான் ஓலைச்சுவடியில் எல்லாம் எழுதுவார்கள். அது போல அந்த ஆணி அவருடைய உள்ளங்கையில் மேல் பகுதியில் பட்டு அடிப்பகுதியில் வெளிவந்து சிலுவையில் சேர்த்தது. அவர் கையை அதோடு சேர்த்தது சிலுவையோடு. அப்படிதான் அவர் தொங்கினார். இந்த சிலுவையில் அறையப்பட்ட, ஆணிகளால் அறையப்பட்ட அவருடைய திருக்கரங்களை தான் இது குறிக்கிறது. இதுதான் ஆவிக்குரிய இன்னொரு பொருள்.
அவருடைய உள்ளங்கைகளில் நாம் வரைந்திருக்கிறோம். சரி, ஆணியால் அடிக்கப்பட்டதற்கும் நாம் அவருடைய உள்ளங்கையில் இருப்பதற்கும் என்ன சம்பந்தம்? நம்மை எப்படி சம்பந்தப்படுத்தி பார்ப்பது என்றால், நம்முடைய பாவங்களுக்காக அவர் உள்ளங்கைகளில் அடிக்கப்பட்டு, உள்ளங்கால்களில் அடிக்கப்பட்டு சிலுவையில் தொங்கினார். நம் பாவம்தான் ஆணியாக மாறி அவரை சிலுவையில் தொங்க விட்டது. அவருக்கு அடிக்கப்பட்ட 3 ஆணிகள், 2 கைகள், 2 கால்களையும் சேர்த்து வைத்து ஒரு ஆணி. இப்படி ஆணிகளால் அடிக்கப்பட்டார். இதற்கு இன்னும் பல ஆழமான சத்தியங்கள் உண்டு. பொதுவாக பொல்லாத ஆவிகளை மரத்தில் ஆணியில் வைத்து அடித்து விடுவார்கள் இந்த பில்லி சூனிய வேலை செய்கிறவர்கள் எல்லாம். ஆவிகள் அதில் அடிக்கப்பட்டு கட்டப்பட்டு அப்படியே கிடக்கும். அதாவது அது சாபத்தின் அறிகுறி. அதுபோல நமக்காக பரிசுத்தமான அவர், ஆசீர்வாதத்தை மட்டுமே அறிந்த கர்த்தர், அவர் நமக்காக சாபமானார். அவர் ஒரு குற்றமும் செய்யாமல் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டு மிகப்பெரிய பாவி போல எல்லா பாவத்துக்கும் சொந்தக்காரராய் மாறி நம் பாவங்களை எல்லாம் அவர் முதுகில் சுமந்து கொண்டு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார். இப்படி நம் பாவங்களை அந்த ஆணிகளின் வழியாக தான் அந்த சிலுவையில் இணைக்கப்படுகிறது. அப்படி அந்த ரத்தம் சிந்தப்பட்டதினால், ஆணிகளால் அடிக்கப்பட்ட போது ரத்தம் சிந்தியது. ரத்தம் எங்கு சிந்தியது? பூமியில் சிந்தியது. பூமியின் மண்ணில் சிந்தியது. இந்த மண்ணிலிருந்து தான் நாம் பிறக்கிறோம். இந்த மண்ணில் இந்த தண்ணீரை குடித்து, இந்த காற்றை சுவாசித்து, இந்த மண்ணினால் தான் நாம் வளர்கிறோம், வாழ்கிறோம். இப்படி நாம் அந்த இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். ஆவிக்குரிய இந்த பூமியில் அவர் ரத்தம் தெளிக்கப்பட்டதும் இந்த பூமி பரிசுத்தமாகிறது. இப்பொழுது இது எப்படி நம் தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய சிலுவைக்கும் சம்பந்தம் உண்டாகிறது என்றால், நாம் விசுவாசிக்கும் பொழுது, நாம் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று எந்த நாளில் எந்த நேரத்தில் நாம் முதலில் ஏற்றுக்கொள்கிறோமோ, அதை விசுவாசிக்கிறோமோ, அப்பொழுது நாம் அவருடைய இரத்தத்தில் பங்கெடுத்துக் கொள்கிறோம். நாம் விசுவாசித்த உடனே கர்த்தரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அவர்தான் என் தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய இரத்தம் நம்மேல் தெளிக்கப்பட்டு நாம் ஆவிக்குரிய மண்டலத்தில் நம் ஆவி பரிசுத்தம் அடைகிறது, பரலோகத்திற்கு போக ஆயத்தமாகிறது. அவருடைய வேத வசனங்கள், அதன் பின்பு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் மனம் திரும்பி நம் பாவ சுபாவங்களை விட்டு நம் ஆத்துமாவை சுத்திகரித்துக் கொண்டு நாம் விடுதலையாகி கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறோம். முதலில் ஆவி சுத்திகரிக்கப்படுகிறது, அதன் பின்பு ஆத்துமாவை நாம் வாழ்நாள் எல்லாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். ஆத்மா சுத்திகரிக்கப்படுகிறது வேத வசனத்தினால். அதற்குதான் வேத வசனமும் ஜெபமும் தேவைப்படுகிறது. இப்படி ஆவிக்குரிய பரிசுத்தம் உண்டாகிறது. நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய இரத்தத்தை பெற்றுக்கொள்கிறோம். இந்த விசுவாசம் ஏன் தேவை? விசுவாசிக்காமல் அதை பெற முடியாதா? கர்த்தரை தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளாமல் அதை பெற முடியாதா என்றால் நிச்சயம் முடியாது. விசுவாசிக்க வேண்டும் என்பது தேவ நீதி. இது எப்படி எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், வேதத்தில் லேவியராகம புஸ்தகத்தில் 3வது புஸ்தகமான லேவியராகம புஸ்தகத்தில் முதல் 6 அதிகாரங்களும் பலி செலுத்தும் முறைமைகளை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் இஸ்ரவேலருக்கு பலிகள் எப்படி செலுத்தப்பட வேண்டும், கர்த்தருக்கு பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தருக்கு எப்படி பலி செலுத்த வேண்டும் என்ற முறைமைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு மனிதன், ஒரு இஸ்ரவேலர் பாவம் செய்தால் அந்த பாவத்தை போக்கிக் கொள்ளும்படிக்கு, இஸ்ரவேலரின் பாவம் போகும்படிக்கு ஒரு ஆடோ காளை மாடோ பலி கொடுக்கும் பொழுது அவர்கள் பலி கொடுப்பவர்கள் தங்கள் கைகளை அந்த பலிகளின் மீது வைக்க வேண்டும். அந்த வைப்பது எதற்கு அடையாளம் என்றால், இந்த பலி என்னுடைய பாவங்களை மன்னிக்க என்னுடையதா இருக்கிறது. யார் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமோ அவர்களுக்கு சொந்தமான பலி மிருகத்தை தான் பலி கொடுக்க வேண்டும். அவர்கள் வளர்க்கலாம், விலை கொடுத்து வாங்கலாம், ஆனால் அந்த பலி அவர்களுக்கு சொந்தமா இருக்க வேண்டும். ஒரு மனிதன், ஒரு இஸ்ரவேலர் ஒருவர் பாவம் செய்கிறார். அவர் பலி கொடுக்க கர்த்தருடைய சன்னதியில் வரும் பொழுது அவர் விலை கொடுத்து ஒரு ஆடையும் மாடையும் வாங்கி வந்து அதன் மேல் தலையில் கை வைப்பார். என் பாவங்களை இந்த மாட்டின் மேல் சுமத்துகிறேன் என்று. இப்பொழுது
அதை சுமத்தப்பட்ட அந்த ஆடோ மாடோ பலி கொடுக்கும் போது இவர் பாவம் அவர் அந்த மிருகத்தின் மேல் இறங்கி அந்த பாவம் பலி பலிபீடத்தின் மேல் சுட்டரிக்கப்படுகிறது. அது வெட்டப்பட்டு உயிர் போகும்போது அந்த மிருகத்தின் உயிரோடு சேர்ந்து அந்த மிருகத்தின் ஆத்துமாவோடு சேர்ந்து இந்த பொல்லாத ஆவி, அதாவது இந்த மனிதன் பலி கொடுக்கும் பொழுது தன் கையை அந்த மிருகத்தின் மேல் வைக்கும் பொழுது இந்த மனிதன் செய்த பாவத்தினால் அவனுக்குள் இருந்த பொல்லாத ஆவி அந்த மிருகத்திற்குள் செல்லும். இவனுடையதல்லவா, இவனுடைய மிருகத்தின் மேல் செல்லும். அப்படி கர்த்தர் நியமித்திருக்கிறார். இந்த ஆவி மனிதனுக்குள் இருந்து அந்த மிருகத்திற்குள் போய் மிருகம் கொல்லப்பட்டு அந்த மிருகத்தின் ஆத்மா பாதாளத்திற்கு போகும் பொழுது அந்த பொல்லாத ஆவியும் அந்த ஆத்மாவில் இருக்கிற அந்த பொல்லாத ஆவியும் சேர்ந்தே பாதாளத்திற்கு போய்விடும். இப்படியாக அந்த தேசம் சுத்திகரிக்கப்படுகிறது. ஒரு மனிதனிடமிருந்து இன்னொரு மனிதனுக்கு பாவம் போகாதபடிக்கு, அதாவது பொல்லாத ஆவி கடத்தப்படாதபடிக்கு. ஒரு மனிதன் பொய் சொல்லி இருக்கிறான் என்றால் பொய்யின் ஆவி அவனுக்குள் இருக்கும். இந்த ஆவி அந்த மிருகத்திற்குள் சென்று மிருகம் கொல்லப்படும் போது அந்த பொய்யின் ஆவி நேராக பாதாளத்திற்குள் போய்விடும். அப்படியானால் அது இன்னொரு மனிதனிடத்திற்குள் போவதற்கோ இந்த மனிதனுக்குள்ளே இருந்து துன்பப்படுத்துவதற்கோ வழி இல்லாமல் ஆவிக்குரிய விடுதலை கொடுக்கும்படியாக தான் அந்த காலத்தில் கர்த்தர் இப்படிப்பட்ட வழிமுறைகளை ஏற்படுத்துகின்றார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அவர் சிலுவையில் ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய பாவங்கள் கர்த்தருக்கு காலப்பரிமாணம் கிடையாது. ஆவிக்குரிய மண்டலத்தில் காலப்பரிமாணம் கிடையாது. இனி நாம் பிறக்க போகிறவர்கள், இப்பொழுது இருக்கிறவர்கள், இதற்கு முன்பு இருந்தவர்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட பொழுது, அவர் சிலுவையில் தொங்கும் போது எல்லா உலகத்தில் பிறக்க போகிற பிறந்து இருக்கிற எல்லா மனிதர்களின் பாவமும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. எல்லா மனிதர்கள் என்றால் எல்லா உயிருலகத்தில் இருக்கிற மனிதர்களும் அல்ல, விசுவாசிக்கிறவர்கள். இப்பொழுது அந்த பாவம் எல்லாம் அந்த ஏசாமியின் எல்லா மனிதர்களின் பாவம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டு அவர் சிலுவையில் நமக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் மரித்து அவர் தம் ஜீவனை விட்டவுடன் அவர் நேராக பாதாளத்திற்கு சென்றார். அப்பொழுது அவருக்குள் இருந்த நம்முடைய பாவங்களின் நிமித்தம் நம்மேல் இருந்த பொல்லாத ஆவிகள் அவருக்குள் செலுத்தப்பட்டு அவரோடு கூட அவருடைய ஆவியோடு அவருடைய ஆத்மாவோடு சேர்ந்து பாதாளத்திற்கு போனது. அவர் பாதாளத்தை ஜெயித்து மேலே வந்து விட்டார். பொல்லாத ஆவிகளை அங்கே கட்டி போட்டு விட்டார். இப்படியாக நடந்தது. இப்பொழுது நாம் பிறந்திருக்கிறோம். ஆண்டவர் பிறந்து 2000 வருடத்திற்கு முன்பு இந்த காரியங்களை செய்து விட்டார். ஆனால் இப்பொழுது நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி செய்வது? ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் பிறந்து நமக்காக பலியாக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கர்த்தருக்கு சொந்தமாகும் பொழுது, எப்படி ஒரு ஆடோ மாடோ மனுஷனுக்கு சொந்தமாகும் போது இஸ்ரவேலர் ஒரு மனிதனுடைய சொந்தமான ஆடு பலி கொடுக்கும் பொழுது அந்த மிருகத்திற்கும் மனிதனுக்கும் இடையே உறவு இருக்கிறது. இவருக்கு சொந்தமானது, இந்த மனிதனுக்கு இந்த மாடு சொந்தமானது. இது பலி கொடுக்கப்படும் போது அந்த பாவம் அந்த மாட்டோடு போய்விடுகிறது. அதுபோல கர்த்தருக்கு நாம் சொந்தமாகிவிட்டால், கர்த்தரை விசுவாசித்தால் நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் ஆகி விடுகிறோம். பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் தான் இயேசு கிறிஸ்து என்று விசுவாசித்தால் நாம் அவருக்கு சொந்தமாகி விடுகிறோம். பிதாவாகிய தேவனுடைய புத்திரிகளாய் மாறி விடுகிறோம். அவருடைய பிள்ளைகளாகி விடுகிறோம். அப்படி என்றால் அவருடைய பிள்ளைகள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றாக இணைக்கப்படுகிறோம். அதுதான் புது உடன்படிக்கை. நாம் கர்த்தரை விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு திருவிருந்து எடுக்க தொடங்குகிறோம். அதில் திராட்சரசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்கும் அவருடைய அப்பமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கும் அடையாளமாக நாம் எடுத்துக் கொள்கிறோம். அப்படி என்றால் அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாய் இருக்கிறது. இப்படி அதை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது பலி கொடுக்கப்பட்ட ஆடாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தோடு நாம் இணைக்கப்படுகிறோம். நாமும் அதே சரீரமாகி விடுகிறோம். ஒரு சரீரத்தில் இருந்துதான் அந்த பொல்லாதாவி புறப்பட்டு ஆவியோடு மரித்து போனது. அப்படி என்றால் நம்முடைய பாவங்கள், மாம்சத்தில் இருக்கிற பாவங்கள் எல்லாம் விலகி அவருடைய ஆவிக்குள் சென்று ஆவியின் மண்டலத்தில் அது சுத்திகரிக்கப்படுகிறது. அதாவது இன்னும் கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் ஆழமாக கவனிக்கலாம்.
அதாவது இயேசு சுவாமி சிலுவையில் தொங்கும் பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளும் அவருக்குள் நுழைந்து அவர் ஜீவனை விட்ட பொழுது அந்த ஆவிகள் எல்லாம் அவரோடு கூட பாதாளத்திற்கு இறங்கியது. அவர் பாதாளத்தில் அதை அடைத்து போட்டு அவர் மேலே வந்து விட்டார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து விட்டார். இப்பொழுது நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தோடு ஒன்றாக இணையும் பொழுது, சரீரம் ஒன்றாகும் போது ஆவியும் ஒன்றாகிறது. நாமும் அவரும் ஒன்றாகிறோம். அவருடைய சரீரமும் அவருடைய இரத்தமும் மாம்சமும் நம்முடைய இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் சேரும் பொழுது நாமும் அவருடைய சரீரம் ஆகிறோம். அந்த சரீரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த சரீரம் எப்படி பரிசுத்தமாகிறதோ, அந்த ஆத்துமா எப்படி பரிசுத்தமானதோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆத்துமா பரிசுத்தமானது எப்படியோ, அதோடு இணைக்கப்பட்ட நாமும் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஒன்றாகிறது. சரீரம் ஒன்றிணையும் பொழுது ஆத்துமா ஒன்றுக்குள் ஒன்று. அதாவது கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது அவருக்குள் இருந்த அதே ஆவியானவர் நமக்குள்ளும் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் பரிசுத்த ஆவியானவர் நிறைவாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நாமும் அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது, விசுவாசித்தால் பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது சரீரம் அப்பத்தினாலும் திராட்சரசத்தினாலும் மாம்சமும் இரத்தமும் ஆகி நமக்குள் வருகிறது. ஆவி ஒன்றாகிறது, நாம் ஒன்றாகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் நுழைந்து விடுகிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம். அவர் பெரியவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்றார். அவருடைய சரீரத்தின் ஒரு செல்லுக்குள் நாம் நுழைந்து கொள்கிறோம். அப்பொழுது நாமும் பரிசுத்தமாகி விடுகிறோம். நித்திய ஜீவனுக்கு அருகதையுள்ளவர்களாய் மாறிவிடுகிறோம். நம்மால் அல்ல, அவரால். நாம் போய் அவருக்குள் ஒன்றாய் கலந்து விடுவதினால். இதுதான் விசுவாசம். அவருக்குள் நாம் கலந்து விட வேண்டும். ஆவியின்படி கர்த்தருக்குள் நாம் கலந்து விடுகிறோம். அவருக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளும் வாசம் செய்து அதே போல நம்மை வழி நடத்தும் பொழுது அவரிடத்தில் இருந்த இரத்தம் நம்முடைய இரத்தமாக, அவருடைய மாம்சம் நம்முடைய மாம்சமாக எல்லாம் ஒன்றிணையும் போது ஒன்றாகிறோம். அப்பொழுது நம்முடைய மனநிலையும் ஒன்றாக வேண்டும். இந்த மறுரூபம் ஆனால்தான் நித்திய ஜீவனுக்குள் போக முடியும். அதற்குதான் வேத வசனம் ஜெபமும். வேத வசனமும் ஜெபமும் நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல நம்மை மாற்றுகிறது. அவர் இரத்தம் நமக்குள் வருகிறது. திருவிருந்தில் பங்குபடுவது, அதற்கு அடுத்தது வேத வாசிப்பு, ஜெபம், இதெல்லாம் நம்மை அப்படியே வைரம் தீட்டப்படுவது போல. ஒரு சிறு விதை, அதாவது ஒரு ஒரு சின்ன பிஞ்சு இருக்கிறது, ஒரு ஆப்பிள் இருக்கிறது, பூ பூத்து இருக்கிறது, அது பெரிதாக வளர்ந்து பழமாவது போல, ஒரு திராட்சை பூவில் ஒரு திராட்சை பழம் தோன்றுவது போல நாம் முழு வளர்ச்சி அடைய வேண்டும் பரிசுத்தத்தில். அப்பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க பாத்திரவான்களாய் மாறுகிறோம். இதையெல்லாம் நாமே நமக்காக செய்து கொள்ள முடியாது. நாம் அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரே நமக்குள் வந்து இந்த காரியங்களை செய்வார். அப்படி அவர் செய்வதற்கு நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அவர் சொல்லும் வார்த்தைகளை கேட்க வேண்டும். அப்படி கேட்டு நடக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் திருக்கரங்களை பிடித்து கொண்டு ஒவ்வொரு காரியத்தையும் நாம் கீழ்ப்படிந்து செய்யும் பொழுது இப்படிப்பட்ட மறுரூபம் நமக்குள் உருவாகும். அந்த மறுரூபம் வரும் பொழுது அது நிறைவடையும் போது நாம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்போம். பரலோக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளலாம். இப்படி மனம் மாறாமல், சரீரம் மாறாமல், எதுவும் மாறாமல் அப்படியே வாழ்ந்து அப்படியே போக முடியாது. அதற்காக தான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மறுரூபமாக வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒரே நாளில் ஆலயத்திற்கு போய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்து விட்டால் அப்படியே நாம் நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது. ஆவி மட்டுமே சுத்திகரிக்கப்பட்டிருக்கும். ஆத்துமா அது நம் வாழ்நாள் முழுவதும் சுத்திகரிக்கப்பட வேண்டியது. இப்படியாக நாம் அவருடைய உள்ளங்கைகளில், இந்த வசனம் சொல்லப்பட்டது 2500 வருடங்களுக்கு முன்பாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு 500 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைத்தார். அது சிலுவை மரணத்தில் அப்படியே நிறைவேறியது. அப்படி நிறைவேறி முடிந்தது. இன்று நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. அவருடைய இரத்தம் சிந்துதலினால் தான் இன்று நாம் மறுரூபமாகி பாவத்தில் கிடந்த நாம்
மீட்கப்பட்டு கர்த்தருக்குள் பிறந்திருக்கிறோம். பரலோகத்தை எதிர்பார்க்கிற மனநிலை நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இல்லை என்றால் ஒரு மனிதன் கூட போக முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்ரவேலரை பார்த்து, அவர்கள் எல்லோரும் இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு விரட்டப்பட்டிருந்தார்கள். சிறைப்பிடித்துக் கொள்ளப்பட்டு போயிருந்தார்கள். அங்கு பாபிலோனில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாய் 70 வருடம் அங்கே இருந்தார்கள். இஸ்ரவேலர்கள் செய்த பாவத்தினாலும் எசேக்கியா ராஜா பாபிலோனியர்களுக்கு தங்கள் பொக்கிஷங்களை காட்டிய பொழுது கர்த்தர் கொடுத்த சாபத்தின் நிமித்தமாகவும் இஸ்ரவேலர்கள் 400 வருடங்கள் ஓய்வு நாளை அனுசரிக்காமல் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் மீறி நடந்ததினாலும் இப்படியாக அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போயிருந்தார்கள். அந்த 70 வருடம் முடிந்த பிறகு ஏசாயா தீர்க்கதரிசியினால் கர்த்தருடைய வார்த்தை இந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறது. உன் குமாரர்கள் தீவிரித்து வருவார்கள். பாபிலோனுக்கு போன ஜனங்கள் அவர்கள் அந்த 70 வருடத்தில் பலர் இறந்திருப்பார்கள். அவர்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இருப்பார்கள் அல்லவா? அதனால்தான் கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய புத்திரர்கள் திரும்பி வருவார்கள். இஸ்ரவேலின் குமாரர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனவர்கள் பாபிலோனிலிருந்து திரும்பி வருவார்கள், தீவிரித்து வருவார்கள், வேகமாய் அவர்கள் வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனிலிருந்து அவர்களை நான் மீட்டுக் கொண்டு வருவேன். இஸ்ரவேலை நிர்மூலமாக்கினவர்களும் பாழாக்கி அங்கேயே இருந்தவர்களும், இஸ்ரவேல் தேசத்தில் தங்கியிருந்து தேசத்தை பாழாக்கி கொண்டிருந்தவர்களும் புறப்பட்டு போவார்கள். புறஜாதியார், இஸ்ரவேலில் இருந்தவர்கள் புறஜாதியார் புறப்பட்டு போவார்கள். பாபிலோனில் இருந்த இஸ்ரவேலர்கள் தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி வருவார்கள். உன் கண்களை ஏறெடுத்து சுற்றிலும் பார், அவர்கள் எல்லாம் திரும்பி வருவார்கள். ஒரு மணமகள் தன் ஆபரணங்களை அணிந்து கொள்வது போல நீ அவர்களை அணிந்து கொள்வாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மணமகள் திருமணத்திற்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற ஒரு மணப்பெண் எப்படி தன் அலங்காரங்களை செய்து கொள்வாளோ, தலை முழுவதும் அலங்காரம், கைகளில், கால்களில், கழுத்தில் என்று சகலவித ஆபரணங்களையும் பூட்டிக் கொண்டு அலங்காரமாய் நகைகள் அணிந்து மிக அழகாக நிறைவாக எல்லா அலங்காரங்களும் இருக்கும். தினசரி இருக்காது. மணமேடை என்று சொல்லும் பொழுது அது முழு அலங்காரத்தோடு ஒரு மணப்பெண் இருப்பார். அது போல கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை முழுமையாக உன் மகிமையை உனக்கு நான் தருவேன். மணப்பெண் என்றால் சாதாரணமான ஒரு உடை உடுத்தின் என்றால் மணப்பெண் என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. மணப்பெண் என்றாலே அவளுடைய அலங்காரம் தான் அடையாளம், மகிமை. அந்த மணப்பெண்ணின் மகிமை அலங்காரம். எவ்வளவு நகைகள் போட்டிருக்கிறார்கள், எவ்வளவு அழகாக தலை அலங்காரம் பண்ணியிருக்கிறார்கள், இதையெல்லாம் பார்த்துதான் அது மணமகளுக்குரிய மகிமை. எந்த அளவுக்கு அதிகமாய் செய்கிறார்களோ அந்த அளவுக்கு அதுக்கு மகிமை அதிகமாய் இருக்கும் அல்லவா? புகழ்ச்சி உண்டாகும். அதை செய்வது வழக்கம். அது போல கர்த்தர் இஸ்ரவேலுக்கு அலங்காரம் செய்வாராம். அவர்கள் எல்லாம் திரும்பி வந்து தேசம் மீண்டும் 70 வருடங்களுக்கு பின்பு அதுவரை இஸ்ரவேல் தேசத்தில் புறஜாதியார் வந்து இருந்து கொண்டு தேவாலயத்தில் பலிகள் செலுத்தப்படவில்லை. 70 வருடங்கள் காணிக்கைகள் செலுத்தப்படவில்லை. பண்டிகை கொண்டாட்டங்கள் கிடையாது. எல்லாரும் தான் சிறைபிடிக்கப்பட்டு போய்விட்டார்கள். யார் அங்கு கொண்டாடுவார்கள்? புறஜாதியார் வந்து அமர்ந்து கொண்டார்கள். அப்படி இருக்க 70 வருடங்கள் பண்டிகை ஆசரிப்பு கிடையாது, பலிகள் கிடையாது, எந்தவித கொண்டாட்டங்களும் இல்லாமல் தேசம் பாழாய் கிடந்தது. வறண்ட நிலம் போல தேசம் இருந்தது. ஆனால் இப்பொழுது அவர்கள் எல்லாம் திரும்பி வந்து இஸ்ரவேல் தேசத்தை செழிப்பாக்க போகிறார்கள். பண்டிகை ஆசரிப்புகள் தொடங்கும், பலி செலுத்தும் முறைமைகள் தொடங்கும், தேவாலயம் திரும்பி பழுது படுத்தப்பட்டு கட்டப்பட்டது. இப்படி எல்லாம் செய்யும் பொழுது ஒரு மணமகள் போல எருசலேம் நகரம் மிக அழகாக உருவானது. இஸ்ரேல் தேசம் மீண்டும் உயிர் பெற்று தன் ஜனங்களின் அலங்காரமாக ஒரு மணமகளின் ஆபரணம் போல இஸ்ரவேலர்கள் அங்கு வந்து தேசத்தை அலங்கரித்தார்கள். அப்படி நடக்க போகிறது என்று எசேயா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் உரைக்கிறார். இப்படி நடக்கும் என்று என் ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தம்முடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு கர்த்தர் சொல்கிறார், இதை நான் செய்வேன் நிச்சயமா என்று. ஏனென்றால் 70 வருடங்கள் இஸ்ரேல் தேசத்தில் புறஜாதியார் வந்து அவர்கள் பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள். இங்கிருந்த இஸ்ரவேலர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு போயிட்டார்கள். அவர்கள் அங்கு போய் ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள். இப்படி அது சொல்ல முடியாத மிகப்பெரிய கொடுமைகள் எல்லாம் நடந்திருக்கிறது. மிகப்பெரிய துன்பங்கள் தேசத்தில் அந்த எருசலேம் கொடுத்தப்பட்டது, எரிக்கப்பட்டது, பலவித காரியங்கள் நடந்தது. தேசமே பாழாக்கி போட்டு விட்டார்கள் புறஜாதியார்.
இப்படி இருந்த நிலையில் மீண்டும் நான் எழுப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் ஆணையிட்டு கொடுக்கிறார். நல்ல மகிழ்ச்சியான செய்தி, நடக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னார். அது அப்படியே மீண்டும் நடந்தது. இது நிறைவேறி முடிந்து விட்டது. 2000 வருடத்திற்கு முன்பே நிறைவேறி முடிந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை மாறாது. அவர் சொன்னால் நிச்சயம் செய்வார். விசுவாசத்துடன் இருப்போம். அன்று இஸ்ரவேலருக்கு சொன்ன காரியத்தை ஆகாஸ் ராஜா மூலமாக கர்த்தர் நிறைவேற்றினார். ஆகாஸை பயன்படுத்தி இந்த காரியத்தை நிறைவேற்றினார். அதே போல இன்றும் கர்த்தர் நமக்கு சொன்ன காரியங்களை நிச்சயம் நிறைவேற்றுவார். அவர் வாக்கு மாறாதவர். விசுவாசத்துடன் இருப்போம். அன்று இஸ்ரவேலர்களை மீட்ட தேவன் ஒருபோதும் இஸ்ரவேல் தேசத்தை அவர் கைவிடுவதே இல்லை. இன்று வரை காப்பாற்றி வந்திருக்கிறார். இனியும் காப்பாற்றுவார். நாம் தான் அவர்கள். நம்மை விட்டு விட மாட்டார். எப்பொழுதும் முற்றிலும் நம்மை விட்டு விட மாட்டார். நாம் கோபம் மூட்டினால் சில அடிகள் போடலாம், ஆனால் கைவிட மாட்டார். அவர் மிகவும் நல்லவர். அவர் அன்பை நேசிப்போம். அவர் அன்பை புரிந்து கொள்வோம். அவர் மனதை காயப்படுத்தாமல் வாழ முயற்சிப்போம். அவருக்கு பிரியமான காரியங்களை செய்து நம் பரம தகப்பனை சந்தோஷப்படுத்த முயற்சி செய்வோம். கர்த்தருக்கு எது பிடிக்குமோ அதை நாம் செய்தால் கர்த்தர் சந்தோஷப்படுவார். அது போல செய்ய முயற்சி செய்வோம். கர்த்தருக்கு என்ன பிடிக்கும் என்பதை அவர் எழுதிய கடிதங்களான வேத வசனங்களை படிப்போம். அந்த வசனங்கள் நமக்கு அதை போதிக்கும். அதை கற்றுக்கொண்டு அதன்படி கீழ்ப்படிவோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். Yes.